ஹே லக்ஷ்மி, நீ 3 வருஷமா போட்டு ஏமாத்தின நாடகத்தை நான் வெறும் ஒரே நாள்ல ஒட்டச்சு காட்டுறேன்டி. முகத்துல முழிக்க முடியாத அளவுக்கு என்னக்கா பெரிய தப்பு பண்ணிட்டீங்க? அப்ப நீ பெரிய காரியம் எல்லாம் பண்ணாத, பெருந்தன்மையா இருக்காது. நீ செஞ்சதுக்கு தான் நான் பேசுறேன். நீ எனக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்க. இல்ல அண்ணி, நீ பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. தப்பெல்லாம் ஏன் மேலதான். அர்ஜுன் ஓ புள்ள. நான் 3 வருஷம் வளர்த்தங்கிறதுனால அர்ஜுன் ஏன் பையன் ஆயிட முடியுமா? சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. சொல்றேன். நாட்டாமிட்ட இருந்து அந்த பொள்ளாச்சி லேண்டை வாங்குறதுக்கு நாம கடினமா உழைச்சோம். குறிப்பா நீதாம்மா. சார், அத பத்தி பேச வேண்டாம். நான் எடுத்த அசைன்மெண்ட்ல இதுதான் எனக்கு தோல்வியில முடிஞ்சிருக்கு. அத நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுக்காக லக்ஷ்மியை சாகடிச்சோம், ஆனா அதுலயும் தோத்துட்டோம். செத்துட்டான்னு நினைச்சோம், ஆனா இப்ப உயிரோட வந்து நிக்கிறா. அதனால நம்ம ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. மது, உன் மேல லட்சுமியோட கொலைப்பழி விழுந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா நம்ம லாயரு புத்திசாலித்தனமா உன்னை காப்பாத்திட்டாரு. உண்மைதான் சார், அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவருக்கு மட்டும் இல்ல சார், பின்னாடி இருந்து உதவி செஞ்ச உங்களுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். சொல்லுங்க சார், எதுக்காக என்ன இப்படி அவசரமா கூப்பிட்டீங்க? சொல்றேம்மா. மது, மறுபடியும் உன்னை பொள்ளாச்சிக்கு அனுப்ப போறேன். என்ன சார், ஜோக் பண்றீங்களா? ஜோக் இல்லம்மா, பெருசா நமக்கு நடக்க வேண்டியது கூட ஒரு சூழ்நிலையில மிஸ் பண்ணிடுவோம். புரியலையா? சொல்றேன். உன்னை எதுக்காக அந்த வீட்டுல இருந்து வெளியில அனுப்புனாங்க? நீ லட்சுமியை கொன்னுட்டேங்கிற குற்றச்சாட்டுனால தானே. ஆனா நம்ம லாயர் என்ன பண்ணாரு? அதையே சூசைட்னு ப்ரூவ் பண்ணாரு. இதுக்கு நாட்டாம ஃபேமிலிக்கு தான் நாம தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க வீட்டுல இருந்த பிரச்சனையை தான் நம்ம லாயர் துருப்புச்சிட்டா பயன்படுத்தினாரு. இப்ப இருக்கிற சூழ்நிலையே வேறம்மா. செத்தது லட்சுமி இல்ல, ஏதோ 3வது மனுஷி ஜான்சி. லட்சுமி உயிரோட இருக்கிறதுனால உன் மேல இந்த குற்றச்சாட்டு இல்லைன்னு ஆயிடுச்சு. லிட்டரலா சொல்லணும்னா உன் மேல எந்த கேஸும் இல்லைன்னு ஆயிடுச்சு. மது, லட்சுமி உயிரோட இருக்கிறதுனால நாட்டாம குடும்பம் சந்தோஷமாயிட்டாங்க. அந்த ஜான்சி செத்ததை பத்தி அவங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. அதனால மறுபடியும் அந்த குடும்பத்துக்கிட்ட நம்ம போக போறோம். அவங்களோட நெருங்கி பழகணும். அவங்க வீட்டுல ஒருத்தராக போறோம். ஓகேயா? இதோ பார், பழகி மிச்ச மீதி இருக்கிற ப்ராப்பர்ட்டியையும், ஏன் அவங்க மொத்த ப்ராப்பர்ட்டியையும் நம்ம பீர் ஃபேக்டரிக்காக எடுத்துக்க போறோம். ஓகே? இதுதான் நம்ம பிளான். சீக்கிரமா நம்ம பொள்ளாச்சிக்கு கிளம்புறோம். ஓகே சார். பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு எங்க நாட்டம்மா வீட்டு செல்ல குட்டீஸ் அர்ஜுனுக்கும் அமருக்கும் பர்த்டே. ஜீ தமிழ் ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல கலந்துக்க வர போறாங்க. அதோ பாருங்க.
வாங்க 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 பாத்து பாத்து அனு வாங்க 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 மேடையில இருங்க மேடையில இருங்க இங்க இல்ல, இங்க அங்க பாருங்க அங்க பாருங்க நாட்டாமியோட குடும்ப வாரிசான அமர் அர்ஜுனோட பர்த்டேவை கிராண்டா செலிப்ரேட் பண்றதுக்காக ஜீ தமிழோட ஜூனியர் சூப்பர் ஸ்டார் ப்ரோக்ராம்ல இருந்து நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். வாங்க 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 வக்கீல் சார் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். எங்களோட ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் நாங்க எல்லாரும் சேர்ந்து கெத்தா உங்க எல்லாருக்கும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம மேஜிக் ஷோவும் இருக்கு. அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த பர்த்டேவை கிராண்டா செலிப்ரேட் பண்றதுக்காக கேக் வெட்டி ஆரம்பிச்சோம். ஆரம்பிக்கலாமா? என்னங்க கேக் வெற்றி. அது என்ன எனக்கு கேக் உனக்கு நான் எல்லாருக்கும் தான். இந்த சந்தோஷமான நாள்ல ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். அடுத்த வருஷம் எங்க வீட்ல 3 குழந்தைங்களுக்கு பர்த்டே கொண்டாட போறோம். அதுக்கு நீங்க எல்லாரும் வந்துடணும். புரியுது புரியுது. 3வது குழந்தை யாருன்னு தானே? அது நம்ம அண்ணுக்குட்டியோட குட்டி. இந்த நல்ல நாள்ல இது எங்க குடும்பத்து சார்பா உங்க எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்கிறோம்.
செல்லம் உங்க பேர் என்ன? அஸ்வந்த். அங்க பார்த்து சொல்லுங்க. அஸ்வந்த். இவரை வச்சு ஒரு மேஜிக் பண்ண போறேன். இப்போ நீங்க இந்த வாட்டரை குடிக்க போறீங்க. குடிங்க. குடிங்க. பயப்படாம குடிங்க. இப்போ நீங்க என்ன வாட்டர் தெரியுமா குடிச்சிருக்கீங்க? மேஜிக்கல் வாட்டர். ஏதாச்சும் ஃபீல் பண்றீங்களா? ஏதாவது மேஜிக்கலா ஃபீல் ஆகுதா? ஃபீல் பண்றியா? பண்றேன். இப்போ இவர் குடிச்சது மேஜிக்கல் வாட்டர்னு எல்லாம் நம்புறீங்களா? நம்பலையா? தண்ணி எடுத்து காமிச்சா நம்புவீங்களா? நம்புறோம். இப்ப தண்ணியை வெளியே எடுத்துடலாமா? குடிச்ச தண்ணி எங்க போயிருக்கோம்? வயிற்றுக்குள்ள போயிருக்கோம்ல. இப்போ இவர் வயிற்றுக்குள்ள இருந்து தண்ணியை வெளியே எடுக்க போறோம். அங்க பாரு அங்க பாரு. பாடியை ஃப்ரீயா விடுங்க. ஸ்ட்ரைட்டா பாக்கணும். ஓகேவா? அங்கிள் எப்படி இருக்கு? இந்த மேஜிக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஐஸை க்ளோஸ் பண்ண போறேன். பிகாஸ் இந்த மேஜிக் இவர் பார்க்க கூடாது. ரொம்ப டேஞ்சரான மேஜிக். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேவா? எல்லாம் இதை நல்லா பாருங்க. இந்த பைக்குள்ள போடுப்பா. உள்ள போடுப்பா. நீங்க தள்ளி நில்லுங்க. இந்த ஒயிட் கிளாத்தை போடுங்கம்மா. என்னம்மா யோசிக்கிறீங்க? போடுங்க. ஓகேவா? ஷக்கலக்கா பூம் பூம் ஷக்கலக்கா பூம் பூம் ஷக்கலக்கா பூம் பூம் பூ. இந்த மேஜிக்கும் யாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது குட்டீஸ். ஓகேவா? குட்டீஸ்க்காக தான் சொல்றேன். நல்லா கவனமா பாருங்க.
என்னண்ணா ஆ? யாருக்கு லெட்டர்? உங்களுக்கு தாம்மா வந்திருக்கு. எனக்கா? ஆமா, எங்க இருந்து? கோர்ட்ல இருந்துமா. கோர்ட்லயா? இதுல ஒரு சைன் பண்ணுங்கம்மா. வரமா. சரிண்ணா. ஜான்சி, ஜான்சி, அப்படியே என்ன பாக்குற மாதிரி இருக்கு. அதனாலதான் எங்க வீட்டுல இருக்கிறவங்க உன்ன லக்ஷ்மின்னு நினைச்சிருக்காங்க. எனக்காக உயிரை கொடுத்த உன்ன போட்டோல பார்க்க வேண்டியதாயிடுச்சு. உன்னை நேர்ல பாக்குற பாக்கியம் எனக்கு இல்லாம போயிடுச்சு. அநியாயமா உன் உயிரை விட்டுட்டியே ஜான்சி. நம்ம 2 பேரையும் ஒன்னா பிறந்தவங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் ஒரே மாதிரி இருந்திருக்கோம். உனக்கு ஒரு விதி, எனக்கு ஒரு விதின்னு வேற வேறையா இருக்கு. அது எப்படி? என் உயிரை காப்பாத்த உன் உயிர் போயிருக்கே. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? முன்ன பின்ன பார்க்காத எனக்காக நீ எதுக்காக உயிரை விடணும்? என்ன மாதிரி நீ இருந்ததுனால உனக்கு அது தண்டனையா, இல்ல உன்ன மாதிரி நான் இருக்கிறதுனால எனக்கு அது பரிசா? தெரியலையே. நீ என்ன நினைச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ? உன்னோட ஆசை என்ன? உன் கனவு என்ன? எனக்கு எதுவுமே தெரியல ஜான்சி. ஜான்சி, உனக்காக நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணணும்னு சொல்ல. நீ சொல்ல மாட்ட. ஏன்னா நீதான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டே. உனக்கு என்ன வேணும்னு நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? கடவுளே. நாம விரும்பினதும் நமக்கு கிடைக்கிறதும் வேற வேறையா இருக்கும்போது அதை ஏத்துக்கிறதுக்கும் அது முடியாதப்போ பழகிக்கிறதுக்கும் அவகாசம் கொஞ்சம் தேவைப்படுது. சுவாமிஜி கிட்ட போய் கேட்டா நிச்சயமா சொல்வாரு. நிச்சயமா சொல்வாரு.